ஏன் நாம பறையர் சாதி பற்று, பிற சாதி நட்பு, சுயசாதி பற்று அப்படின்னு ஏன் சொல்றோம்? ஏன் இந்த சுயசாதி பற்று இல்ல பறையர் சாதி பற்று என்னுடைய அப்பா காலத்தில் பேசப்படலை? ஏன்னா என் அப்பா அந்த பறையர் சமூக உணர்வோடு இருந்தார். அவங்க பிள்ளைங்க நாங்க அந்த சமூக உணர்வு இல்லாமல் இருக்கிறோம். வன்னியர் பகுதியில் ஏதோ நடந்து போச்சு, அந்த வன்னியர் சமூகம் விட்டுருமா? ஒரு கொடிக்கம்பத்தை பிடுங்கினார்கள். நாடு முழுக்க வன்னியர் சங்கம் போராட்டம் பண்ணுச்சு. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இன்றைக்கு நம்முடைய கொடிக்கம்பம் எல்லாம் பிடுங்கி போட்டிருக்காங்கல்ல. தர்மபுரி அந்த அரூர் பகுதிகளில் 15 அடிக்கு மேல விடுதலை சிறுத்தைகள் கொடியை வைக்கவே முடியாது. மற்ற சமூகத்தின் கொடியெல்லாம் 40 அடி, 50 அடி, 60 அடி பறக்கும். விடுதலை சிறுத்தைகளின் கொடி 20 அடி, 15 அடிக்கு மேல வைக்கவே முடியாது. அன்புமணி சொல்றாருல்ல, நாங்கள் ஆக்குகிறோம் என்று. இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில நிரந்தர பொதுச் செயலாளர், அந்த கட்சியின் பைலாவிலே அது இருக்கு, ஒரு பொதுச் செயலாளர் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் என்று. அதுக்கப்புறம் மருத்துவர் ஐயா முதல்ல சொன்னாங்க, நாங்கள் மந்திரி சபையில் இடம்பெறுகிற வாய்ப்பு கிடைத்தால் நாங்கள் ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஒருவரை மத்திய அமைச்சராக்குவோம் சொன்னாங்க. அதே போல் அந்த வாய்ப்பு கிடைத்தது, அவர்கள் ஆக்கினார்கள். எனவே இந்த முறை ஒரு முதலமைச்சரை யார் தீர்மானிப்பது என்கிற நிலை பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயமா ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற, குறிப்பா பட்டியல் சமூகத்தில் பெரும்பான்மையா இருக்கிற ஒரு பறையர் சமூகத்தில் இருந்து ஒருவர் நிச்சயமாக முதல்வர் ஆவார். ஏன் நம்ம பறையர் சாதி பற்று அப்படின்னு ஏன் சொல்றோம்? ஏன் இந்த நேரத்தில் 2025 இந்த சமூகத்தை பார்த்து ஏன் நாம பறையர் சாதி பற்று, பிற சாதி நட்பு, சுயசாதி பற்று அப்படின்னு ஏன் சொல்றோம்? ஏன் இந்த சுயசாதி பற்று இல்ல பறையர் சாதி பற்று என்னுடைய அப்பா காலத்தில் பேசப்படலை? ஏன்னா என் அப்பா அந்த பறையர் சமூக உணர்வோடு இருந்தார். அவங்க பிள்ளைங்க நாங்க அந்த சமூக உணர்வு இல்லாமல் இருக்கிறோம். இதற்கு உதாரணம் சொல்லலாம். மேலவழுவு முருகேசன் நினைவு நாளில் நானே, எனக்கு முன்னால் பேசிய கக்கன் பேரன் சரசகுமார் இவங்கெல்லாம் போய் மேலவழுவு முருகேசனுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக நாங்கள் போகிறோம். அப்போ இந்த இப்போ கீழே கல்லடிச்சதா சொல்கிறாங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க, பறையன்னு யாராவது இங்கே வந்தால் செருப்பால் எடுத்து விரட்டுங்கள் அந்த நாய்களை அப்படின்னு மேடையில் பேசுகிறாங்க. அப்படி பேசுகிற போது இப்போ மற்ற சமூகத்தில் 1-2 பேர் கொஞ்சம் ஆதிக்க எண்ணத்தோடு இருப்பாங்கல்ல. நாம் நினைக்கிறது தான் திருமாவளவனும் சொல்கிறாரு, ஆமாம் ஆமாம் பறையெல்லாம் செருப்பால் அடித்து விரட்டணும் அப்படின்னு அவங்க கைத்தட்டி இருந்தால் பரவாயில்ல. கைத்தட்டவன் முழுக்க நம்முடைய பறையர் சகோதரராக இருக்கிறான். அதுதான் இங்கே பிரச்சனை. அப்போ சுயசாதி பற்று வேணும். ஏன் சுயசாதி பற்று வேணும்? ஏன் இப்போ ஒரு தந்தை இருக்கிறாருன்னு சொன்னால் ஏன் அந்த தந்தை அந்த குடும்பத்தின் மீது பாசம் செலுத்தணும்? பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் பார்க்குறாரு, சொந்த வீட்டை பார்க்க மாட்டாருன்னா அந்த சொந்த வீடு என்ன நிலைக்கு தள்ளப்படும் என்பதை அறிந்து தான் அந்த நிலையில் இந்த சமூகம் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அப்படிங்கிறது தான் நான் இந்த குறைய. இப்போ இந்த நீங்கள் பார்த்தீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நம்ம மேல்பாதியில் ஒரு 25 குடும்பங்கள் அந்த ஊரில் வசிக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு 4 பேர்னு போட்டால் ஒரு 100 பேர் அந்த ஊரில் வசிக்கிறாங்க. ஒரு 8 பேர் அரசு ஊழியராக இருக்கிறாங்க. குறைந்தது ஒரு வீட்டிற்கு ஒருவர் பட்டதாரி. சில வீடுகளில் 2 புள்ள 3 புள்ள இருந்தாலும் அந்த 3 பேருமே ஒரு டிகிரி வாங்கினிய நிலையில தான் இருக்கிறாங்க. அப்போது அந்த டேங்கில் மலம் கலக்கப்பட்டது. நாங்கள் அந்த மலம் கலந்த உடனே 2 நாளில் நாங்கள் போகிறோம். அந்த மாவட்ட ஆட்சியர் சொல்கிறாரு, அந்த டேங்கில் இருந்த அந்த மலத்தை எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்ப போகிறோம். அதை மாதிரி நாங்கள் யாரெல்லாம் சந்தேகப்படுகிறோமோ அவர்களோட டிஎன்ஏ டெஸ்ட்டை எடுப்போம். அதாவது எல்லாரையும் கூட்டும் போய் நீங்கள் தவறாக நீங்கள் வேணால் எல்லாரையும் கூட்டும் போய் கக்கூஸ் போக வைப்பாங்கன்னு இல்லை, எல்லாரையும் கூட்டும் போய் ரத்தத்தையும் கொஞ்சம் சதையும் எடுத்து இந்த மலத்தில் இருக்கிற டிஎன்ஏவும்
பிடித்து போன ஆட்களோட டிஎன்ஏ ஒன்றா இருந்தால் நாங்கள் குற்றவாளியை கண்டுபிடித்து விடுவோம்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன், உலக அளவில் எங்கேயுமே இந்த மாதிரி பிக்கு டிஎன்ஏ எடுத்த அரசு எங்கேயுமே இருக்காதுங்க, இந்த சிஸ்டம் தப்பாகிடுங்கன்னு. ஏன்னா நாமெல்லாம் இங்கே தானே இருக்கிறோம், நமக்கு தெரியுமில்ல. நம்ம ஒரு பக்கம் போவோம், இன்னொரு சமூகம் இருந்தாங்கன்னா அந்த பக்கம் போவோம். பீப்பிள்ற இடத்துல கூட ஒன்றா இருக்க முடியாத சமூகம் தான் நம்ம சமூகம்னு வச்சுங்க. திறந்த வெளியாக இருக்கிற போது நாம் ஒரு பக்கம் போவோம், மற்ற சமூகம் ஒரு பக்கம் போவோம். சரி, இப்போ நாங்கள் எங்கள் ஆட்கள் போன பகுதியிலேருந்து ஒருத்தன் போய் ஒரு 4 கை அள்ளின்னு வந்து இதில் போட்டான்னா போனவன் மாட்டுவான்னா போட்டவன் மாட்டுவானா சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு நான் அந்த கலெக்டர்கிட்ட கேட்டேன். அந்த கலெக்டர் தான் இவங்கெல்லாம் சொன்னானுங்க, அது பெரியாரின் பேத்தி அப்படிலாம் சொன்னாங்க. உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு வியாக்கியானம் பேசுவீங்க, நாங்கள் எப்படி இதை சயின்டிஃபிக்கலாக கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன ஆச்சு? ஒன்றுமே நடக்கலை. ஒரு 2 வருடங்கள் ஒரு தனி நீதிபதி போட்டு அதை வந்து பார்த்தாங்க, யாரெல்லாம் போனீங்க, யாரெல்லாம் போட்டீங்க, அப்படி இப்படி எல்லாத்தையும் கேட்டான். ஒன்றுத்தையும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க, அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு போலீஸ்காரர் இன்னும் 2 பேர் சேர்ந்து தான் இவங்க தான் வந்து அந்த மலத்தை போட்டாங்க அப்படின்னு ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டுட்டு நிர்வாகம் சொல்லுது, இந்த கேஸ் வந்து நிற்காது, இந்த கேஸ் நிற்காது, நீங்கள்லாம் விடுதலை ஆகிடுவீங்க. நீங்கள் போராட்டம் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த அந்த வீட்டுமனை பட்டாவை நாங்கள் உங்களுக்கு தரோம், பட்டா வாங்கின்னு போங்க, தண்ணி குடிச்சதை மறந்துடுங்க அப்படின்னு இந்த நிர்வாகம் சொல்லிச்சு. எங்களுக்கு என்னென்னா, இந்த 3 பேர் சிறைக்கு போகிறான், நாளைக்கு வந்து பெயிலில் வராங்க, விடுதலையாக வராங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பட்டியல் சமூக மக்கள், குறிப்பாக பறையர் சமூக மக்கள் குடிக்கிற தண்ணீரில் மலத்தை கலந்தும் நான் வெளிப்படையாக இன்றைக்கு வெளியில் சுற்றுறேன்னு அந்த குற்றவாளிக்கு ஒரு உணர்வு வரும்ல, அந்த உணர்வை எப்படி நாம் அனுமதிக்க முடியும்? ஆதிராவிட நலப்பள்ளிகளை சீரமைப்பதற்காக, நம்ம பிள்ளைங்க படிக்கிற பள்ளியை சீரமைக்க ஒரு 120 கோடி ரூபாய் அரசு ஒதுக்கியது. சப்ளானில் ஒரு 120 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. ஒதுக்கிட்டு இன்றைக்கு இருக்கிற திராவிட மாடல் ஆட்சி பட்டியல் சமூக மக்களை தூக்கி நிறுத்துறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், ஏன்னா ஸ்டாலின்னு சொன்னால் கோச்சுப்பார் அவர், இப்போ தான் அவருக்கு தெரியுதா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு. அடிக்கடி சொல்லுவார், நான் கருணாநிதியின் மகன் அல்லவா, நான் கருணாநிதியின் மகன் அல்லவா, ஏப்பா எங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்குப்பா அப்படின்னு எல்லாரும் சொன்ன பிறகு இப்போது அப்பா தாத்தா பேரை சேர்த்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு. அந்த திராவிட மாடல் ஆட்சியில் 120 கோடி ரூபாயில் வெறும் 2 கோடி ரூபாயை உன் பிள்ளையின் படிப்புக்கு செலவு செஞ்சுட்டு 118 கோடியை திருப்பி அனுப்பிய அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். ஒரு சாதி சத்தியவாணிமுத்து, நம்ம பறையர் சமூகத்திலிருந்து பிறந்த சத்தியவாணிமுத்து அவர்கள் எழுதுறாங்க, அண்ணாதுரைக்கு பிறகு திமுகவையும் ஆட்சியும் யார் கையிலே கொடுப்பது என்ற ஒரு கேள்வி வந்தபோது எங்களை போன்ற பட்டியல் சமூகத்தில் இருக்கிற பறையர் சமூகத்தை சார்ந்த நபர்கள் எல்லாம் அடுத்து நெடுஞ்செழியன் தான் இந்த கட்சியை தலைமையேற்பார், ஆட்சிக்கு வருவார்னு சொன்னாங்க. அப்போ நெடுஞ்செழியன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர், அவர் ஆட்சிக்கு வந்தா, கட்சி பொறுப்புக்கு வந்தா பட்டியல் சமூக மக்கள் மீதான கவனத்தை அவர் செலுத்துவதற்கு அந்த சமூகம் விடாது. எனவே சாதியின் பேரை சொன்னாலே அசிங்கம் என்று மறைத்துக் கொள்கிற சாதியிலிருந்து பிறந்த கருணாநிதியை என்ன சொன்னாங்க, சாதியின் பெயரை வெளியே சொன்னால் அசிங்கம் என்று மறைத்து நடக்கிற கருணாநிதியை நாம் கட்சியின் தலைவராகவும் ஆட்சிக்கும் கொண்டு வந்தால் இந்த சாதி இழிவுகளை போக்குவதற்கு கருணாநிதி பாடுபடுவார் என்று எங்களை போன்றவர்கள்லாம் கருணாநிதியை முதலமைச்சராக்கினோம், கட்சிக்கு தலைவராக்கினோம் என்று சொன்னார். அப்படி நாங்கள் ஆக்கிய போது நாங்கள் எதற்காக கருணாநிதி அவர்களை முதலமைச்சராக்கினோமோ, கட்சியின் தலைவராக்கினோமோ, அதற்கு நேர் எதிராக கருணாநிதி இருந்தார். இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு நேர் எதிராக கருணாநிதி இருந்தார் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்போ இன்றைக்கு ஒரு கட்சி நாங்கள் பட்டியல் சமூக மக்களை தூக்கி நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்றான்ல, இப்போ இது கூட சேர்றதுல இவங்களுக்கு ஏன் பிரச்சனை? இன்னைக்கு சீமான் சொல்றாரு, அன்புமணி சொல்றாருல்ல, நாங்கள் ஆக்குகிறோம் என்று. இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் நிரந்தர பொதுச் செயலாளர், அந்த கட்சியின் பைலாவிலே அது இருக்கு, ஒரு பொதுச் செயலாளர் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் என்று. அதுக்கப்புறம் மருத்துவர் ஐயா முதல்ல சொன்னாங்க, நாங்கள் மந்திரி சபையில் இடம்பெறுகிற வாய்ப்பு கிடைத்தால் நாங்கள் ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஒருவரை மத்திய அமைச்சராக்குவோம் சொன்னாங்க. அதே போல் அந்த வாய்ப்பு கிடைத்தது.
அவர்கள் ஆக்கினார்கள். எனவே இந்த முறை ஒரு முதலமைச்சரை யார் தீர்மானிப்பது என்கிற நிலை பாட்டாளி மக்கள் கட்சியும் நாம் தமிழர் சீமானும் எடுக்கிற போது நிச்சயமா ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற, குறிப்பா பட்டியல் சமூகத்தில் பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு பறையர் சமூகத்தில் இருந்து ஒருவர் நிச்சயமாக முதல்வர் ஆவார். ஏன் நம்ம ஆகக்கூடாது? ஏன் நாம் திரும்ப திரும்ப கருணாநிதியிடமும் ஸ்டாலின் அவர்களும் கெஞ்சணும்? இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாக்க எத்தனை உயிர்களை வேண்டுமானாலும் கொடுப்பதற்கு தயார். திருமாவளவன் சொல்றாரு, யாரை கொடுப்பாராம்? அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அம்மா, சித்தப்பா, சித்தி, மாமன், அத்தை பிள்ளை, இவங்களே கொடுப்பாராம். எதிரிலே இருக்கிற பறையர்களை இந்த சமூகம் திமுகவை காப்பாற்ற, ஸ்டாலினை காப்பாற்ற எத்தனை உயிர்களை பலியிட வேண்டுமானாலும் நாங்கள் தயார் அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. ஏன் நீ யார் பறையர்களை பலி கொடுப்பதற்கு? உன்னையே தெலுங்கு சக்கலின்றான், உன்னையே தெலுங்கு பேசுகிற நீ திருமாவளவன் இல்லை, நீ திம்மவாளு அப்படின்னு நிறைய பேர் பேசினா. நான்லாம் அப்போ இது இல்லை, அவர் பறையராக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சேன். ஆனால் இன்றைக்கு பறையர் சமூக மக்கள் ஒன்று கொடுக்கிற போது நீ எதிரில் நின்று கலாட்டா பண்ணா நிச்சயமா நீ தெலுங்கனாகத்தான் இருப்பாய் என்பதை இந்த மாநாட்டில் நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம். பெரம்பலூரில் நடைபெற்ற பறையர் வாழ்முறைமை மாநாட்டில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு அந்த பேரவையினுடைய கருத்துக்களை வலியுறுத்தி கொண்டிருந்தார். ஆனால் சொந்த ஜாதி தலைவர் பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதை கூட பொறுத்து கொள்ளாத அதே சமூகத்தை சார்ந்த, அதே சமூகத்திற்கான கட்சி என்று சொல்லக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகிகள் அந்த கட்சிக்கு எதிராகவும், அந்த தலைவருக்கு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு எதிராகவும் அங்கே ஒரு தள்ளுமுள்ளு போன்ற ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் அந்த கூட்டத்தினுடைய ஒரு போக்கை சீர்குலைக்கும் வகையில் கல்லெறிந்து அந்த கட்டிடத்தினுடைய கண்ணாடிகளை உடைத்தும் ஒரு ஆர்ப்பாட்டம் போன்ற ஒரு செயலை ஏற்படுத்தி அங்கு கூடியிருந்த 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார்கள். காவல்துறை ஒரு வேளை அங்கு இல்லாமல் இருந்திருக்குமானால் அங்கு ஒரு மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டிருக்குமோ என்று அச்சப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த கூட்டத்தின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி செய்திருந்தது. பொதுவாக சமூக ஆர்வலர்கள், சமுதாய ஆர்வலர்கள், ஒரே சமூகத்தை சார்ந்த இரு பெரும் கட்சியினுடைய நிர்வாகிகள் இப்படி மோதிக்கொள்வதும், அதே போல் ஒரு கட்சியினுடைய தலைவரினுடைய படத்தை இப்படி பொதுவெளியில் கிழித்து எறிவதும் மிகவும் கண்டிக்கத்தக்கது என்று பல்வேறு தலைவர்கள் தொடர்ந்து கண்டனங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றனர். மகிழன் ஆசிரியர் குழு.